அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். என் மேலே ஏதாவது குறை இருந்தால் உடனே சொல்லிடு, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னும், அல்லது நான் செய்கிற எல்லாமே கரெக்டாக இருக்கா, இது கொஞ்சம் தப்பு, இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம், இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லிடு, நான் என்னை மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நாம் யார்கிட்டையாவது மனசை திறந்து ஓப்பனாக விசாலமாக கேட்டிருக்கோமா, அல்லது கேட்கிற தைரியம் நமக்கு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக நம்ம கேட்க மாட்டோம். ரெண்டு விஷயம் அதுக்கு காரணம். நம்ம தப்பெல்லாம் ஒன்றும் அப்படி மாற்றிக்கிற அளவுக்கு என்ன நம்மக்கிட்ட தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நினப்பு வரும். அல்லது வேண்டவே வேண்டாம், ஏற்கனவே நம்மளை பற்றி நிறைய சொல்லுவாங்க, இவங்கக்கிட்ட இப்படி வேற எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம்னாக்கா நோட்டாக எழுதி கொடுப்பாங்க, அதனால் இதை கேட்காம இருக்கிறது தான் நல்லது, சில விஷயத்த அப்படியே கண்டுக்காமல் விட்டுறது தான் நல்லது அப்படின்னு நம்ம செய்வது கிடையாது. இந்த மாதிரி கேள்விகளை நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்க முடியுமான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. குறையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் அவங்க எடுத்து சொல்கிற விதமும் வலிக்கிற மாதிரி இருக்காது. அதனால அது பிரச்சனை இல்லை அந்த உறவுக்கு மத்தியில். மற்ற உறவுகள் நமக்குள்ள சொந்தக்காரங்க அவங்கக்கிட்டலாம் பேச்சே வச்சுக்க முடியாது. இதில் என்ன, நான் என்னை சரி பார்த்துக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட போய் கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லுவோம். கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவில் கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, நான் பேசுகிற விதத்துலையோ நடந்துக்கிற விதத்துலையோ ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிற விதத்துலையோ சட்டுன்னு வெளிப்படுத்துகிற விதத்துலையோ ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு மனைவி கணவனிடம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது இந்த ஜென்மத்தில் இல்லை. அப்படிலாம் நம்ம கேட்டுட மாட்டோம். உண்மையை ஒத்துக்கணும். கணவன் கேட்பாரா அப்படி மனைவி கிட்ட அப்படின்னு கேட்டால் அவர் தரப்பில் என்ன விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாக்க, வெறுனே நான் கேட்காமலேயே குறை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டு அம்மா, இவங்க கிட்ட போய் என்கிட்ட குறை என்னன்னு கேட்டால் என்னத்த சொல்லிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் 4 வால்யூம் எழுதுறதுக்கு பதிலாக 10 வால்யூம் எழுதி கொடுப்பாங்க, அதனால் கேட்காமல் இருப்பதே நல்லது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஒரு சின்ன கதை ஒன்று உண்டு. ஒரு மனைவி கணவன்கிட்ட சொல்கிறா, இந்த திருமண நாள் அன்னைக்கு நாம் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், உங்ககிட்ட ஒரு டைரி கொடுக்குறேன், புதுசாக எதுவும் எழுதாத எம்டி டைரி கொடுக்குறேன், நான் ஒரு டைரியை வச்சுக்கிறேன், நாம் 2 பேரும் 1 வருஷம், அதாவது அடுத்த திருமண நாள் வரைக்கும் நான் என்னோட டைரியில் உங்ககிட்ட நான் பார்த்த குறைகளை எழுதுகிறேன், நீங்கள் உங்கள் டைரியில் எங்கிட்ட நீங்கள் பார்த்த குறைகள் எல்லாம் எழுதுங்க, அடுத்த திருமண நாள் அன்னைக்கு நம்ம 2 பேரும் அந்த டைரியை மாற்றிப்போம், படித்து பார்ப்போம், மாற்றிக்கக்கூடியவைகளை மாற்றிப்போம், விளக்கம் கொடுக்கக்கூடியவைகளை விளக்கி புரிய வைக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லி பழகிய கணவன் என்ன சொல்கிறார், சரி நீ சொல்கிற மாதிரியே செய்யலாமே அப்படின்னு சொல்லிடுறாரு. டைரியை வாங்கிக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு நாள் தவறாமல் எல்லா பக்கத்துலையும் இந்த டைரியில் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. 1 வருடம் இப்படியே ஓடியது. அடுத்த திருமண நாளும் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் அதே மாதிரி எதிராக உட்காந்துக்கிறாங்க. டைரியை கொடுப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அந்த மனைவி. அந்த கணவன் எப்பொழுதும் போலவே இயல்பாகவே இருக்காரு. டைரி அவரும் கொடுக்குறாரு. ரொம்ப ஆர்வம் தாங்காமல் அந்த அம்மா தன்னோட டைரி அவர் முதல்ல படிக்கட்டோங்கிறதுல அவர் என்ன எழுதியிருக்காருங்க படிக்காமல் இருக்காங்க. படிங்க, நான் உங்களை பற்றி எழுதியிருக்கிறேன் பாருங்க, இந்த டைரியே பத்தலை எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்குறாங்க. முதல் பக்கத்தை அவர் பெறட்டுறாரு. நீங்கள் திருமண நாள் அன்று சிரித்து கொண்டே எனக்கு போன திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்லவில்லை, எனக்கு சர்ப்ரைஸாக எதுவுமே நீங்கள் வாங்கி தர பழக்கம் இல்லாதவராக இருக்கீங்க, எனக்கு அது பிடிக்குன்னு தெரிஞ்சாலும் உங்களால் அதை மாற்றிக்க முடியலை, எப்பொழுதுமே சண்டை போடும்போது என் தரப்பில் தான் தப்பு இருக்குன்னு நீங்கள் எடுத்து சொல்கிறாப்புல நான் உணர்றேன்னு நிறையங்க சின்னதும் பெருசுமா எங்கள் வீட்டு ஆட்கள் வரும்பொழுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் உங்களால் அது முடிய மாட்டேங்குது, வேலை காரணத்தை சொல்லி ஏதோ மாதிரி இருக்கீங்கன்னு யார் அந்த காற்று புகாத இடைவெளியில் கூட அவங்க உள்ளே பூந்து குறைய கண்டுபிடிச்சி இந்த பக்கங்கள் முழுக்க நிரம்புது. இந்த டைரியினுடைய கடைசி பக்கம் முடிவடைவதால் நான் இதோடு நிறுத்தி கொள்கிறேங்கிற மாதிரி எழுதி அந்த அம்மா முடிச்சிடுறாங்க. அதை அவர் பார்த்துட்டு, சரி நீ சொல்கிறதில்ல இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் மாற்றிக்கிறேன், முயற்சி பண்ணுறேன், அடுத்த கல்யாண நாளுக்குள்ளே நான் இதெல்லாம் மாற்றிக்கிறேன்னு ரொம்ப சிம்பிளாக பதிலை சொல்லிட்டு போயிடுறார். என்னுடைய டைரியை நீங்கள் படிச்சிட்டீங்க, இப்போ நான் உங்கள் டைரியை படிக்கிறேன்னு அந்த அம்மா ஆர்வமாக கணவன் கொடுத்த டைரியை பெரட்டி பார்க்குறாங்க. முதல் பக்கம் காலியாக இருக்குது, ஒன்றும் எழுதலை. 2வது பக்கம் காலியாக இருக்குது, ஒன்றும் எழுதலை. என்ன ஒன்றுமே எழுதலை நீங்கன்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டே எல்லா பக்கத்தையும் பெரட்டி பார்க்குது, எம்டியாகவே இருக்குது. அவசரப்படாதே, கடைசி பக்கத்தில் நான் எழுதியிருக்கிறேன் எல்லாவற்றையும், அந்த கடைசி பக்கத்தை மட்டும் பெரட்டி பாருங்கிறார்.
அந்த அம்மா ஒரு படபடப்பு, ஒரு ஆர்வம், அப்ப நம்மளை பத்தி குறையே இல்லை போல இருக்கே அப்படின்லாம் ஒரு முடிவுக்கு தானே வந்து கடைசி பக்கத்தை பிரட்டி பார்க்கும்பொழுது அவர் எழுதுகிறார், குறையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீ சொன்னதை காட்டிலும் நிரம்ப குறை என்னிடமும் இருக்கலாம், இதைவிட உன்னிடமும் நிறைய குறைகள் இருக்கலாம். ஆனாலும் அந்த குறையோடு நான் இருந்த எல்லா காலகட்டங்களிலும் நீ உன் அன்பையும் எனக்கு சேர்த்து கொடுத்துருக்க, எனக்கு சப்போர்ட்டிவா நீ இருந்திருக்க. எத்தனையோ உன் நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அதை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது உன்னிடம் நான் குறையாக எழுதணும்னு நீ நினைச்ச எல்லாமே எனக்கு குறையாவே தெரியல. சின்ன சின்ன இந்த குறைகளுக்காக பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம ஒதுக்குறது நல்லது கிடையாது. அதனால் உன்னை பற்றி குறையாக எழுத எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற நல்லதை மட்டுமே பார்க்கக்கூடிய மனப்பாங்கா இருக்கு எனக்கு, என்னால எழுத முடியலன்னு எழுதி முடிக்கிறார். அந்த டைரி அந்த அம்மா கடைசி பக்கத்தை படிச்ச பொழுது அவங்க கண்ணுல தண்ணி வருது. அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. கூடவே தானே வாழறோம், ஏன் நாம இப்படி அவரை பத்தி யோசிக்கல? அவர்கிட்ட அப்ப எவ்வளவு நல்லது இருக்கு. இந்த டைரி முழுக்க ஒரு மனுஷனை பத்தி குறை எழுதியிருக்கேனே, அப்ப அவர்கிட்ட நல்லதே இல்லையா? அதை நான் ஏன் யோசிக்காம போயிட்டேன்? எத்தனை சூழல்ல அவர் என்கிட்ட நல்லவரா நடந்திருக்காரு, ஏன் நான் அப்படி அப்படி அவரை பார்க்கவே இல்லை? எவ்வளவு ஒரு 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 கீழ்த்தரமான ஒரு மனப்பாங்கு இது. ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற கூடவே வாழ்கிற ஒரு மனிதரை குறைகளால் மட்டுமே நான் எடை போட்டு இருக்கேனே, அதுக்கு 1 வருஷத்தை நான் ஒரு நாள் விடாம செலவழிச்சிருக்கிறேன். இதை ரொம்ப ஒழுக்கமா ஒரு டிசிப்ளின்டா கமிட்டடா பண்ணியிருக்கேனே இந்த வேலையன்னும் போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. கணவன் கிட்ட மனைவி கேட்குறாங்க, நான் இப்படி இருந்திருக்க கூடாதுங்க, நீங்க சொல்ற மாதிரி உங்ககிட்டயும் குறை இருக்கலாம், என்கிட்டயும் குறை இருக்கலாம், அதை தாண்டி நாம் அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா நிறைய இல்லாமலா நம்ம வாழ்ந்திருப்போம், நல்ல குணங்களே இல்லாமலா வாழ்ந்திருப்போம். ஏன் இது தோணல? இந்த டைரியை கொடுத்து என்கிட்ட இருக்கிற நல்லதை எழுதுங்க, நான் உங்ககிட்ட இருக்கிற நல்லதை எழுதுங்கன்னு தானே நான் சொல்லியிருக்கணும். குறைய எழுதுங்க, நான் உங்க குறைய எழுதுறேன்னு சொல்லிட்டேன். பாவம், அதுக்கு கூட நீங்க மறுப்பு தெரிவிக்காம சரின்னு ஒத்துக்கிட்டு என்னை பத்தி எழுதாமன்னு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் உங்க கூட நான் வாழ்ந்தும் நல்லதை மட்டும் சீர்தூக்கி பார்க்கணுங்கிற எண்ணம் ஏன் எனக்கு வராமல் போனதுன்னு வேதனைப்பட்டு 2 டைரியும் தீயிலிட்டு கொளுத்துறாங்க அந்த அம்மான்னு கதை முடிகிறது. இது கதை அப்படின்னு எடுத்துக்கலாமே. இந்த கதை ஏன் நடக்கக்கூடாதா வீடுகளில்? ஒருவருடைய நன்மையை மட்டுமே சீர்தூக்கி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உறவு கடைசி வரைக்கும் நீடித்து கொண்டே இருக்கும். உடனே நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், கணவன் மனைவின்னு வரும்பொழுது எந்த அடிப்படையில் பேசுகிறோங்கிறத தாண்டி வாழவே முடியாது. சந்தேகப்படுகிற கணவன், குடித்து விட்டு என்னை அடிக்கிற கணவன், இவர்களோட வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுகிற கணவனோடலாம் நான் எப்படிங்க பொறுத்துட்டு வாழ முடியுன்ற கேள்வி கேட்கலாம். அவர்களை எல்லாம் நான் அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கலை. புரிந்து கொள்கிற சாதாரண கணவன் மனைவி உறவில் அன்றாடம் நடக்கிற சின்ன சின்ன குறைகளை மட்டும் பூதாகாரமாக பார்க்கிற ஒரு உறவை மட்டுமே மையமாக வைத்து பேசுகிறேன் நான் இந்த இடத்துல. அப்போது கூடவே வாழ்கிறவங்களோட நிறைய நம்ம பார்க்க மறக்கிறோம்ல, குறைய மட்டுமே சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கண்கள் நல்லதை தேடி பார்க்கக்கூடிய கண்களாக நமக்கு முதல்ல இல்லவே இல்லை. இது கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க, எங்கே போனாலுமே. ரொம்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு முறை அலுவல் நிமித்தமாக வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருவ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு ஹோட்டலில் உணவு விடுதியில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு உட்காந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். பண்டப்பட்டியில் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டோம். பக்கத்து டேபிளில் இடது பக்கமாக இருக்கிற பக்கத்து டேபிளில் குடும்பமாக ஒருத்தர் வந்து சாப்பிட்றாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் தொடர்ந்து அந்த பண்டப்பட்டியில் பார்த்து விலையையும் பார்த்து பண்டப்பட்டியிலையும் பார்த்து ஒன்றுத்தையும் குறை மட்டுமே சொல்லிட்டு வராரு. அந்த உணவு பரிமாறுபவர் எடுத்துகிட்டு வந்து தட்டில் உணவை வைக்கிறாரு. எங்கள் ஊரில் இது இப்படி இருக்காது, என்ன நீங்கள் சாம்பார் வடைன்னு சொல்கிறீங்க, இது நல்லாவே இல்லையே, தண்ணியாக இருக்கே, வடையினுடைய அளவு வந்து சிறியதாக இருக்குது, இட்லி இப்படி இருக்கே அப்படி இருக்கே, அப்படியாச்சா இப்படியாச்சான்னு ஒரு 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 பல வருடம் சமைத்து அனுபவம் இருக்கிறவர் எப்படி ஒரு குறை சொல்லுவாரோ அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அந்த இலையில உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறவர் ஒன்றையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். எங்களுக்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்போது நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற உணவை ரசித்து சாப்பிடவே முடியல. அப்படி ஒரு மனப்பாங்கு. அதாவது சின்ன சின்ன விஷயத்தில் கூட குறைகளை மட்டுமே பூதாகாரமாக பார்க்கிற நபர்கள் இருக்காங்க தெரியுமா? அவர்கள் வந்து சமுதாயத்தோட ஒட்டியே போக முடியாது, சமுதாயம் அவங்களோட ஒட்டவே ஒட்டாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். சில குறைகள் இதெல்லாம் தவிர்த்துட்டா சரிப்போ அப்படின்னு விடக்கூடிய குறைகளை மட்டும்தான் நான் சொல்கிறேன். என்ன இப்போ
தெரியாமல் ஏதோ பேசிட்டு போயிட்டாங்க, பேசிட்டு போட்டோம், அவங்க பேசுகிற மாதிரி நான் இல்லை இல்லை அப்படின்னு எடுத்துக்கிற மனப்பாங்க. ஏதோ சட்டுன்னு கோச்சிக்கிட்டாங்க, என்ன மூடில் இருக்காங்களோ இன்னைக்கு தெரியல, நாளைக்கு சரியாக போச்சுன்னா பேசலாம், இல்லைன்னா நானே போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏங்க கோவமா இருந்தீங்களான்னு கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒருத்தர் கொஞ்சம் சரியாக நடத்தை இல்லாத பொழுது இன்னொருத்தர் கொஞ்சம் இறங்கி போகுது, அல்லது ஒருத்தருடைய நடத்தை நமக்கு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குன்னா அதுதான் அவங்கன்னு முழுசாக லேபிள் பண்ணாமல் அதை குறையா எடுத்து பேசாமல் இருந்துட்டோம்னா நிறைய உறவுகள் விரிசலே இல்லாமல் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அப்படி விரிசல் வந்தது கூட தெரியாமல் அப்படி பேட்ச் போட்டாவது ஒரு உறவை வாழணுமான்னு. அப்போ இது குறை, எனக்கு பிடிக்கல, இவங்கள்ட்ட இது பிடிக்கல, அவங்க கிட்ட அது பிடிக்கல, இவங்க எல்லாரும் நடந்து இப்படின்னு ஒருத்தரையா முறிச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தனிமரம் மாதிரி நாம் நிற்க வேண்டியதுதான், நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம கிட்ட வெறும் குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய நபர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களாக இருந்தார்களே ஆனால் யாருக்கும் நம்மளை பிடிக்காது. குறை இல்லாமல் நம்ம யாருங்க இருக்கோம்? குறையில்லாத மனிதன் இன்னும் பிறக்கவே இல்லை உலகத்தில். என்னவோ குறை இருக்கும், ஏதோ ஒரு வெளிப்படுகிற ஒரு குணாதிசயத்தை வச்சு இவங்க தான் நம்மன்னு முடிவு பண்ணிடுறோம், இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு முடிவு பண்ணிடுறோம், அல்லது அவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிடுறோம். எல்லாருமே புஃபே சாப்பாடு மாதிரி எல்லா கலவையும் இருக்கு. சூழ்நிலையின் அடிப்படையில் எது கொஞ்சம் அடர்த்தி மிகுதியாக வெளியே தலை காட்டுதோ அதுதான் நாம முடிவு பண்ணிடுறோம். இல்லை, குறிப்பா கணவன் மனைவி உறவுல கூடி சேர்ந்து வாழ்கிற உறவு அது. நல்லது கெட்டது, சந்தோஷம், அழுகை, ஆத்திரம், துக்கம் எல்லாத்துக்கும் ஒன்றா பயணிக்கிற உறவு அது. நிறைய விஷயங்கள் இவகிட்ட எனக்கு இது பிடிக்கவே இல்லை, பரவாயில்ல, மற்ற நல்ல குணத்தை வச்சு பாவம் அவளால் அதை மாற்றிக்க முடியல, அவளுடைய படைப்பு அது அப்படின்னு ஓட்டுறேன்னு சொல்கிற கணவன்மார்கள் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி தான் ஈக்குவலி அவருக்கு சிலதெல்லாம் தெரியாதுங்க, சிலது வராது அவருக்கு. ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் ஏமாந்து போவார், எடுத்து சொல்கிற என்கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசுவார். பரவாயில்ல விடுங்க, அவர் அப்படித்தான், நானே புரிஞ்சுக்கலன்னா அவர் யார் புரிஞ்சுப்பா அப்படின்னு புரிந்து வாழ்கிற மனைவிகள் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அதனால் குறைகளை மட்டுமே பூதாகாரமாக பார்க்கிற மனப்பாங்கை கொஞ்சமாக குறைச்சிக்கணும். குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்கு இடையே குறையை மட்டுமே பார்க்க ஆரம்பித்தாக்க அந்த விவாகரத்து வாங்குகிற நீதிமன்றத்தில் ஏன் இன்னும் நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பூதாகாரமாக ஆக்கி பார்க்கும் மனப்பாங்கினாலும் கூட அந்த மாதிரி வழக்குகள் நிறைய அங்கே இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.